தலைவர் ராவா பகல கஷ்டப்படுறாரு. தன்னுடைய தகுதிக்கு மீறி அத்துமீறிய பிசிக்கலா அவருக்கு என்ன எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அது எதையும் கவலைப்படாம வேலை செஞ்சுட்டே இருக்காரு. சார், ஒரு மனுஷன் எவ்வளவு வேலை செய்யுது? நாங்கெல்லாம் மதுரையா தான் இருந்தோம். இந்த மாதிரி முதல் மந்திரி இவ்வளவு வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு, நாட்பு முறையில சொல்லியாச்சு, கழக பொருளாளர்கள் முறையை சொல்லியாச்சு, நான் சொல்ல எல்லாரும் நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் கேட்கல. அவரு அந்த பொழுதனைக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க அப்பாவோட மோசம். அவங்க அப்பா அப்படிதான், யாரையும் நம்ப மாட்டார், அவரே செஞ்சுட்டு இருப்பாரு. சரி, கஷ்டப்படுறது நாங்கள் விட்டுட்டு போயிடுறது. அவருக்கு பழக்கமா போச்சு சின்ன பிள்ளையில இருந்து. இவர் நாடி ஒற்றை நாடி உடம்பு, இவர் எப்படி பண்ண முடியும்? பிசிக்கலா அவர் ரொம்ப இவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாரு. இது நியாயம் தானா? தேவையில்லை. நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, டைரக்ஷன் கொடுங்க. இப்ப பாருங்க, டைரக்ஷன் அங்க இருந்து போன்ல சொல்லாங்க, எல்லாம் வைரமணி நடத்தலையா? நம்ம நண்பர்கள் கூட்டம் நடத்தலையா? இவ்வளவு பெரிய கூட்டம் வேற யாரும் சேர்ப்பாங்க? அதனால நீங்க பொறுப்பை ஒப்படைங்க, நல்லா நடக்கும். இதையெல்லாம் நம்பாமல் தான் இன்றைக்கு அவரை சிரமப்பட்டு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்படி எய்ம்ஸ் வரலங்கிறதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன். என்ன சொல்றாரு கேள்வி கேட்டேன். எய்ம்ஸ் வந்தாச்சு, யாரு? நட்டா சொல்றாரு 90% வேலை முடிஞ்சு. பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க சார், 90% வேலை முடிஞ்சிச்சு. நீங்க என்ன வேலை நடக்கலங்கிறீங்க? பொதுக்கூட்டத்தில் நட்டா பேசுற, பிஜேபி கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. மறுநாள் நம்ம ஆளுகள் நான் ஒண்ணு பேச விட்டேன். இது என்ன பேசி என்ன பிரயோஜனம்? விதர்மே தெரியாத ஆளுகள், விவரம் தெரியாத ஆளுகிட்ட நான் எல்லாம் பேசுனாக்க யாராரு கூடவோ சண்டை போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்ல சண்டை போட்டேன்னா ஒரு சாதாரண ஆளுங்க கூட எல்லாம் மோதுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க. 90% வேலை முடிஞ்சிச்சுங்கிறிய, என்னாச்சு? இன்னும் அவங்க மந்திரி என்ன பதில் சொன்னாரு? நாங்க ஜெயிக்கா கிட்ட கடன் கேட்டிருக்கோம், ஜப்பான்ல இருந்து பணம் வருது 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஜப்பானீஸ் எய்டோடு இதை கட்ட போறேன் 2000 கோடி. நான் கேட்கிறேன், 2000 கோடி இல்லைங்கிறவன்கிட்ட இந்த பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாயை அதை ரத்து செஞ்சிய, கடனை ரத்து செஞ்சிய உனக்கு யோக்கியதை இருந்தா அந்த 2000 கோடி கொடுக்க மாட்டியா? உனக்கு மனசு இல்ல, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்?